அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய சொத்து இல்லையா? அதன் மூலம் நாம் நிறைவாக வாழ்கிறோம், நிறைவாக பிறரையும் நாம் வாழ வைக்கிறோம். வாழ வைக்கிறோமா இல்லையா? வாழ வைக்கிறோம். அதன்படி நாம் இருக்கும்போது எல்லாமே நிறைவு என்று சொல்லும்படி தேவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 14 இறை வார்த்தை 5-7 முடிய. தங்களையே கடுமையாக நடத்துவோர் அடுத்தவருக்கு எங்கனம் நன்மை செய்வர். அவர்கள் தங்களிடம் உள்ள செல்வங்களையே தூய்த்து மகிழ தெரியாதவர்கள். தமக்கு தாமே கருமையாயிருப்போரை விட கொடியவர் இலர். இவர்கள் கஞ்சத்தனத்துக்கு இதுவே தண்டனை. அவர்கள் நன்மை செய்தாலும் அது அவர்களை அறியாமல் நிகழ்கின்றது. இறுதியில் தங்கள் கஞ்சத்தனத்தையே காட்டிவிடுவர். பிரேஸ்தலா. தங்களையே கடுமையாக நடத்துவோர் அடுத்தவருக்கு எங்கனம் நன்மை செய்வர். தமக்கே செலவழிக்காம இது செஞ்சால் போதும், இது இருந்தால் போதும்னு சொல்லி அந்த இதுலேயுமே நம்ம பிறரை வைத்தே அந்த நமக்கு உரிய காரியங்களை நடத்துவோர்களுக்கு பிறரால் என்ன நன்மை கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது இல்லையா? அதான் அப்போ அவங்க முழுமையான கஞ்சத்தனம், தனக்குத்தானே தேடுறவங்க தனக்குத்தானே தேடிக்கொண்டதையும் கூட அவங்க செலவழிக்காமல் பிறரிடமிருந்து எதிர்பார்த்து செலவு செய்கின்ற வகையை சேர்ந்தவர்கள் அவர்கள். அதைத்தான் இறைவார்த்தை இங்கு நமக்கு வெளிப்படுத்து. தமக்குத்தாமே கருமையாக இருப்பவர்கள், அதாவது கஞ்சனாக இருப்பவர்கள் கொடியவர்கள்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, பிறருக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர்கள் தன்னை மறந்து ஏதாவது ஒரு நன்மை செய்து விட்டால் அதையே சொல்லி 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 அந்த ஆட்களை துன்புறுத்திடுவாங்க பாருங்கள். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? ஆகா, இதை நம்ம பெறாமல் கூட இருந்திருக்கலாமே, பெற்றுக்கொண்டதால் எவ்வளோ மன உளைச்சல் நமக்கு. நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக நினைப்பார்கள். ஏனென்றால் கொடுப்பவர்கள், நிறைவாக கொடுப்பவர்கள், நிறைவாக இருப்பவர்கள் குறைவாக கொடுப்பார்கள். ஆனால் அதில் அவர்கள் நிறைவை காண்பார்கள். கொடுத்தவர்கள், பெற்று கொண்டவர்கள், பெற வேண்டிய தகுதி உள்ளவர்களாக இருந்தால் சிறிதளவே கிடைத்தாலும் அது பேருதவி என்று எண்ணிக்கொள்வார்கள். தகுதியற்றவர்களாக இருந்தால் இன்னும் தரவில்லையே, இது காணவில்லையே என்று நினைப்பார்கள். நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாங்க. நினைக்கிறவங்களும் இருக்காங்க. 2 வகையானவர்கள் இருக்கிறார்கள். அப்போ நாம் யாரை பார்த்து நமக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் மூலம் நமக்கு உள்ளே கேட்கும்போது ஆவியானவர் நமக்கு உணர்த்தி அனைத்தையும் அவர் நமக்கு நிறைவுபடுத்துவார். படுத்துவாரா மாட்டாரா? கண்டிப்பாக நிறைவுபடுத்துவார். அப்போ அந்த நிறைவு இருக்கும்போது தான் நாம் பிறருக்கு தானமோ உதவியோ எதாவது செய்ய முடியும். இல்லை என்றால் நாம் நன்மை செய்ய முடியும் என்று நினைக்க வேண்டாம். நன்மை செய்வதற்குண்டான வல்லமையை கேட்டு ஒரு விசை சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே நீர் எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் எப்போதும் கொடுப்பவர்களாக மட்டுமே இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் பிறரை போல் கஞ்சனாக இல்லாதவாறு ஆமாண்டவரே, நாங்கள் பிறரை சுற்றி காட்டக்கூடாது ஆண்டவரே. ஆனாலும் நீர் இறைவார்த்தையில் சொன்னது போல் பிறர் கஞ்சனாக இருக்கும்போது அவர்கள் மத்தியில் நாங்கள் இல்லாதவாறும் பிறருக்கு உதவி செய்கின்ற தாராள மனத்தை எங்களுக்கு தந்து பிறரையும் நாங்கள் நிறைவுபடுத்துவோம் என்று எங்களுக்குள் நினைத்து அதை நிறைவாக செய்யும்படி நீர் எங்களை தூண்டி அதை நிறைவாக எங்களை வழிநடத்தப் போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.